Programming Tutor Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் how Java works. ஒரு Java program எழுதுனதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்றீங்க. இப்ப ரன் பண்ணும்போது உள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா JVM. இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Java Virtual Machine. ஓகே, இந்த Java Virtual Machine இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் கூட எக்ஸிக்யூட் பண்ண தேவையான சாஃப்ட்வேர். ஸோ இந்த JVM எந்த என்விரான்மெண்ட்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்றது நம்மளுடைய லேப்டாப் ஆர் பர்சனல் கம்ப்யூட்டராக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஓஎஸ். ஸோ ஓஎஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட விண்டோஸ் இருக்கலாம் ஆர் மேக் ஓஎஸ் இருக்கலாம், இல்லை லினக்ஸ் இருக்கலாம். ஓகே, அந்த ஓஎஸில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? JVM இருக்கணும். அந்த JVMல இது ரன் ஆகும். ஓகே, இப்போ ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ ஜாவா அப்படின்னா ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமை விண்டோஸில் எழுதினதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை மேக் ஓஎஸில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? JVM இருக்கணும். ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ண என்ன இருக்கணும்? JVM. ரெண்டு இடத்துலையுமே JVM இருக்கணும். பட் மேக் ஓஎஸில் நீங்கள் எழுதினதை விண்டோஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ரன் பண்ணிக்கலாம். தட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஒரு ஹியூமன் இருக்காரு. அந்த ஹியூமன் வந்து ஒரு ப்ரோக்ராமை எழுதுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து .java கொடுத்து சேவ் பண்றாரு. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை டைரக்டா வந்து JVMக்கு சென்ட் பண்ணும் பொழுது JVM சொல்லிடும், எனக்கு இது புரியல அப்படின்ட்டு சொல்லிடும், என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு புரியுற மாதிரி. அதுக்கு என்ன புரியும்? நம்ம வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்போம். ஜாவா எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கும். அதுக்கு என்ன புரியும் அப்படின்னா பைனரி ஃபார்மட். அப்போ அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் கம்பைலேஷன். ஸோ ஜாவா சி கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணும் பொழுது நம்மளுடைய ப்ரோக்ராம் கூட என்னாகும்? 0s and 1s கன்வெர்ட் பண்ணி பைட் கூட என்னாகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஃபைல் ஃபார்மட்டும் இங்கே மாறும். அதாவது நம்மளுடைய ஃபைல் ஃபார்மட்டும் மாறும். கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே, .java இருந்து என்ன மாறும்? .class ஃபைலா மாறிடும். ஸோ இந்த ஃபைலை நம்ம இப்போ வந்து இதை அனுப்பும் பொழுது JVMக்கு, ஸோ JVMக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் இதை ரன் பண்றேன் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ JVM நம்மளுடைய ஃபைலுக்குள்ள போயிட்டு என்ன ஃபர்ஸ்ட் தேடும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் தேடும். ஸோ அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் void main open and close parenthesis குள்ள arguments strings args open and close parenthesis. ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் கோடு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ளே போயிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் லைன் பை லைனாக என்னாகும்? செக் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடக்கும். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு வெறும் JVM மட்டும் இருந்தால் போதுமானா இல்லை, இதோட சேர்ந்து என்னவும் இருக்கும் அப்படின்னா லைப்ரரிஸும் இருக்கும். லைப்ரரிஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் கூட எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில கிளாஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அதையும் எடுத்து என்ன பண்ணும்? JVM ஆட் பண்ணிக்கிட்டு தான் நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணும்? ரன் பண்ணும். ஸோ இது இரண்டும் சேர்ந்தது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JRE ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள தான் இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் சேரும் பொழுதுதான் நம்முடைய ப்ரோக்ராம் கூட என்ன ஆகும்? எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டா நடக்கும். ஸோ இந்த JRE இது எந்த என்விரான்மெண்ட்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா JDK அப்படின்றது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள தான் JRE இருக்கும். JREக்குள்ள JVM இருக்கும். ஓகே, அதாவது JDK இதை நம்ம டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லை JRE டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, JDK அப்படின்னா என்னெல்லாம் வரும்? JRE வந்துடும். இதுல JVM இது வந்துடும். JRE அப்படின்றது JVM அண்ட் லைப்ரரிஸ் இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னும் போது பெரிய ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் கிட்ன்றது தேவைப்படும். இல்லை நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் தான் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு JRE இருந்தா போதும். ஓகே, இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஃபைல் இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட 1000 ஃபைல்ஸ் கூட இருக்கலாம். பட் இந்த JVM எதை ரன் பண்ணும் அப்படின்னா நம்ம எதை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புறோமோ அந்த ஃபைல் தான் என்ன பண்ணும்? அதை ரன் பண்ணும். ஸோ இப்போ நீங்க hello.java அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் பைட் கூட கன்வெர்ட் ஆகி அதுதான் என்ன பண்ணும்?
மெயின் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதை லைன் பை லைன் என்ன பண்ணும் எக்ஸிக்யூஷன் நடக்கும். சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இங்கே கீழே ஃபினிஷ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஏன் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் கிளாஸ் தான். ஏன்னா ஜாவா இஸ் அ ஊப்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எது தேவை அப்படின்னா கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம ஃபைலை என்ன பண்ணுறோம், கிளாஸாக கிரியேட் பண்ணுறோம். ஃபோல்டர் நேம் வந்துருச்சு. ஸோ கீழே வந்து நேம், நம்மளுடைய ஃபைல் நேம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தோம்ல JVM வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, பப்ளிக் இஸ் அ ஆக்சஸ் மாடிஃபையர். அதாவது இந்த கிளாஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸையும் நம்ம கிரியேட் பண்ண போற வேரியபிள்ஸையும் வந்து அனதர் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க அலோவ் பண்றோம் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பப்ளிக். அடுத்தது கிளாஸ். ஸோ கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ரியல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கார் இஸ் ஆப்ஜெக்ட், பைக் இஸ் ஆப்ஜெக்ட். எல்லாமே ஆப்ஜெக்ட்னால நம்மளுடைய ஜாவாவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ்டு தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் தேவை. அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளானை பேஸ் பண்ணி ஒரு வீடு கட்டலாம். அந்த பிளானை யூஸ் பண்ணி ஒரு வீடு மட்டும் கிடையாது, பல வீடுகள் நம்மளால கட்ட முடியும் இல்லையா. அப்போ அந்த ஒரு பிளான் தான் ப்ளூ பிரிண்ட். ஜாவால அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும் வேரியபிள்ஸையும் வந்து எடுத்து தனக்குள்ள யூனிக்காக எடுத்து கிரியேட் பண்ணிக்கும், அதை ரீயூஸ் பண்ணிக்கும். ரீயூசபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த கிளாஸ். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அடுத்து கர்லி பிரேசஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. மெயின் அப்படின்றது JVM வந்து மெயின் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் கூட வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் இந்த பப்ளிக் அப்படின்றது அக்சஸ் மாடிஃபையர். இந்த மெயின் மெத்தட் வந்து எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டாட்டிக்கு. ஸ்டாட்டிக்ன்றது எதை குறிக்குதுன்னா இப்போ நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிளாஸ்க்கு என்ன கிரியேட் பண்ணும், ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வச்சு தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. பட் இந்த மெயின் மெத்தடுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது. அப்படின்றத அந்த ஆப்ஜெக்ட் இல்லாமே இந்த மெத்தடை நீங்க கால் பண்ணி ரன் பண்ண முடியும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக ஸ்டாட்டிக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வாய்டு. வாய்டு அப்படின்றது நோ ரிட்டர்ன் டைப், அதாவது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத குறிக்குது. அடுத்தது மெயின் அப்படின்றதான் ஸ்பெஷலான இந்த மெத்தட் நேம் மெயின். இது இருந்தால் தான் நம்முடைய ப்ரோக்ராம் கோட் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பிராக்கெட்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆஃப் ஆக்ஸ், அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரிங்கோடைய நேம் வந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம். அதாவது அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். நம்ம கமெண்ட் லைன் மூலமா, அதாவது நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு தேவையான இன்புட் வேல்யூஸை நம்ம பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணும்போது இதுக்குள்ள எடுத்து கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு உள்ள வந்து ப்ரோக்ராம்குள்ள அதை என்ன பண்ணும், அனுப்பி ப்ராசஸ் பண்ண அனுப்பும். அதுதான் இதோடைய மீனிங். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேஸ். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் லைன் வந்து நம்ம ரைட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மெசேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மெத்தட். ஸோ மெத்தட் வந்து பிரிண்ட் அப்படின்ற மெத்தட். அந்த மெத்தடை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். தட் இஸ் சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்ற ப்ரீ டிஃபைன் கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் நேம்குள்ள பார்த்தீங்கன்னா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக கிரியேட் ஆகுதுன்னா பிரிண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு கிளாஸ் உள்ள இருக்கு. அந்த கிளாஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணது தான் இந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு பிரிண்ட் ஸ்ட்ரீமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை கால் பண்ண போறோம். அந்த மெத்தட் தான் பிரிண்ட் எல்என் அப்படின்னா பிரிண்ட் லைன், அதாவது ஒரு நியூ லைன்ல நம்மளோட அவுட்புட்டை கொண்டு போயிட்டு பிரிண்ட் பண்ணி காட்டும் கன்சோல்ல அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஸோ டபுள் கோட்டேஷன் கொடுத்து ஹலோ வேர்ல்ட்
ஓகே, கடைசியில் கண்டிப்பாக செமிகோலன் கொடுத்து இந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது ரன். இந்த ஆப்ஷனில் போயிட்டு கொடுத்து நீங்கள் ரன் கொடுக்கலாம், இல்லை Ctrl+F11 ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் நம்மளுடைய அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ ஒரு எரர் வந்து நான் விட்டு காட்டுறேன். இப்போ செமிகோலனை நம்ம எடுத்து விட்டாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் எக்ஸிட்டிங் ரெக்வயர்டு ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்னு காட்டுது. ஆல்வேஸ் லான்ச் வித்தவுட் ஆஸ்கிங். இதை நீங்கள் கொடுத்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் நம்மளுக்கு வராது. ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படி எரர் அப்படின்றதுக்கு அடுத்து இன்செர்ட் செமிகோலன் அப்படின்றத நம்மளுக்கு காமிச்சிருச்சு. செமிகோலன் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு. ஜாவா ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு நம்ம ஃபோல்டர் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பின் இருக்கு இல்லையா, பின்னை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, நம்மளுடைய டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாவா ஃபைல் அது என்னவா மாறி இருக்கு பாருங்க, கிளாஸ் ஃபைல். இந்த கிளாஸ் ஃபைல் தான் JVMக்கு புரியுற மாதிரியான பைட் கோட் ஃபார்மேட் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. இதை வச்சு தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகி ஹலோ வேர்ல்டுன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ சோர்ஸ் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எழுதியிருக்கக்கூடிய டெஸ்ட் .java ஃபைல் இருக்குல்லையா அது. ஓகேவா? ஸோ JVM எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றதை பார்த்தோம். நம்மளுடைய எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர் ஐடி இதை யூஸ் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்கலாம்.